காட்டுப் பகுதியில் ஒரு காட்டுச் சேவல் தரையில் இரை தேடிக் கொண்டிருந்தது. ஒரு நரி மறைந்திருந்து அதை பார்த்தது. சேவலைச் சாப்பிடும் ஆர்வத்துடன் அது வேகமாக அதை நோக்கிச் சென்றது. இதை பார்த்த சேவல் விரைவாக பக்கத்தில் உள்ள உயரமான மரக்கிளையில் ஏறிக்கொண்டது. அங்கு வந்த நரி, "நீ என்னை பார்த்து பயந்து விட்டாயா? நான் உன்னை சாப்பிடப் போகிறேன் என்று நினைத்தாயா?" சேவல், "அப்படியெல்லாம் இல்லை" என்றது. உடனே நரி, "சரி, நான் உன்னை சாப்பிட வரவில்லை. நான் என் நண்பர்களுடன் விளையாடவே வந்தேன். அவர்களை காணவில்லை. நீ விளையாட வருகிறாயா?" என்றது. இதை கேட்ட சேவல், "ஆமாம், எனக்கும் விளையாட ஆசையாகத்தான் இருக்கிறது. எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நான் சோர்வாக இருக்கிறேன்" என்றது. நரி திரும்பவும் சொன்னது, "இல்லை, நீ கொஞ்ச நேரம் விளையாடிவிட்டுப் போ. எனக்கு மிகவும் போர் அடிக்கிறது." சேவல் பதிலளித்தது, "ஆம், விளையாடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன்." அப்போது நரி, "உனக்கு காட்டுக்குள் நடந்த ஒரு கூட்டம் பற்றி தெரியுமா?" என்று கேட்டது. சேவல், "எனக்கு தெரியாதே, நீ சொல்" என்றது. நரி தொடர்ந்தது, "கடவுள் தோன்றி எல்லோரையும் கூப்பிட்டார். எந்த மிருகமும் யாரையும் சாப்பிடக்கூடாது. எல்லோரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்றார். அப்போது ஒரு மிருகம், அப்படியானால் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதே என்று கேட்டது. அதற்கு கடவுள், நீங்கள் காலையில் கண் விழிக்கும்போது நான் எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்து விடுவேன் என்றார். அதனால் நீ பயப்பட வேண்டாம். என்னை நம்பி கீழே வா. நான் உன்னை சாப்பிட மாட்டேன். நாம் நண்பர்களாக இருக்கலாம் என்றது. இதை கேட்ட சேவல், "கடவுளே சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். ஆனாலும் எனக்கு இப்போது ரொம்பவும் சோர்வாக இருக்கிறது. என்னால் இப்போது விளையாட முடியாது. நான் ஓய்வெடுக்க வேண்டும். நீ சொன்னது போல உனக்கு ஒரு நண்பன் வந்துவிட்டான். அதோ பார், சிறுத்தை வருகிறது. கடவுள் சொல்லிவிட்டார் அல்லவா, நீ அந்த சிறுத்தையுடன் போய் விளையாடு" என்றது. இதை கேட்ட நரி திரும்பி பார்த்தது. தூரத்தில் வந்த சிறுத்தையை பார்த்து பயந்து மின்னல் வேகத்தில் ஓடிவிட்டது. கதைக்குரிய நீதி என்னவென்றால், ஒரு விஷயம் உங்களுக்கு தவறு என்று தெரிந்தால் இறுதி வரை அதில் ஈடுபடாமல் உறுதியாக இருக்க வேண்டும். உங்களை வீழ்த்தவோ, ஏமாற்றவோ அல்லது அழிக்கவோ இந்த உலகம் கடவுளின் பெயரை கூட பயன்படுத்தி அழித்துவிடும். எனவே நீங்கள் எப்போதும் உங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும்.